செண்பகப்பூ சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். வழக்கம் போல தாமரை பூவும் சுவாமிக்கு ரொம்பவே விருப்பமானது. இந்த மலர்களால சுவாமிக்கு பூஜை பண்றது ரொம்பவே விசேஷம். இன்னொன்னு, விபூதி பிரியர் அவரு. அந்த விபூதிங்கிற அந்த பஸ்மார்ச்சனையும் ரொம்பவும் விருப்பப்படக்கூடியவர் சாஸ்தா. நீராஞ்சல பிரீத்தமான எப்பயும் அந்த நீர்நிலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவும் சாஸ்தா இருப்பார். இவரு சாஸ்தாவுடைய வரலாறு அப்படின்னு பார்க்க சொல்ல, ஹரியும் ஹரனும் இணைந்த ஒரு வடிவமாக தோன்றியவர் தான் சாஸ்தா. புராண கதைகள்னு பார்க்க சொல்ல நிறைய கதைகள் மர்ஜ் ஆகுது. பார்க்கடலை கடைய சொல்லவும் தேவர்களுக்கு சாதகமாக இருக்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். அப்ப அந்த சமயத்துல சிவபெருமான் இந்த மோகினி அவதாரத்துல மயங்கி ஹரனும் ஹரியும் கலக்க வந்தவர் சாஸ்தான்னு ஒரு சில புராணங்கள் சொல்கின்றன. தாருகாவனத்துல அங்க இருக்கிற முனிவர்கள் இறைவனை விட வேள்வியே பெருசுங்கிற ஒரு கொள்கையில இருந்ததால அந்த கொள்கையை உடைக்கிறதுக்காக சிவபெருமான் பிக்ஷாடன ரூபமாக அந்த முனிவர்களுடைய மனைவிகளை கவர்ந்திருத்து செல்ல, இந்த பக்கம் முனிவர்களை மயக்க பெருமாள் மோகினி அவதாரத்தோட இவர்கள் 2 பேரும் கண்ணற கலந்து சாஸ்தா வந்ததாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுகின்றன. இதே மாதிரி இன்னொரு அரக்கன், இந்த அரக்கன் கையில யாரு, அதாவது இந்த சுண்டு விரல் அல்லது இந்த கை விரலை கைகளை யாரு தலைக்கு மேல வைக்கிறாங்களோ அவங்க அக்னியால ஈர்க்கப்பட்டு சாம்பலாகி விடுவாங்க. அப்படி சிவபெருமான் அந்த அரக்கனுக்கு வரம் கொடுத்த மறுக்ஷணமே சிவபெருமானிடையே சோதிக்க போகிறான். அதான் சொல்லுவாங்க, வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைக்கிறது. அந்த நிலையை சொல்ல மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து நர்த்தனமாடி அந்த ஒரு பரதத்தோடைய அந்த பாரம்பரியத்துல தலைக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு பாவனை பண்ண அந்த அரக்கனும் அதே மாதிரி தலை மேல அதனுடைய கைய பாவனையா வச்சு தன்னைத்தானே பஸ்மமாக்குனதுக்கு அப்புறம் சிவபெருமான் அந்த மோகினி மேல மோகம் கொண்டு சாஸ்தா வந்ததாகவும் ஒரு புராணங்கள் உண்டு. ஆக ஹரனும் ஹரியும் கலந்த ஒரு வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் சாஸ்தா. அப்படி இந்த சாஸ்தாங்கிற ஒரு நாமமாகவே சொல்லிக்கொண்டே வரும். அப்ப இவருக்கு என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம்? அவர் தான் வனப்பிரியர், மலையில வாசம் செய்யக்கூடியவர், வனத்துல வார உயிர்களுக்கு அவர் தான் பாதுகாவலங்கிற ஒரு விஷயங்கள் சொன்னோம். ஆனா வனம் மட்டும் இல்லாம மேல தேவலோகத்திலையும் சுவாமிக்கு பிரதான ஒரு பதவிகள் உண்டு.